வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி அவரைக்காவும் கேரட்டும் சிம்பிளாக ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச சமையல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அவரைக்காயும் கேரட்டையும் நான் நறுக்கியிருக்கேன். நறுக்கி கழுவி நான் ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போது ஒரு கடாய் காய வச்சுக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த காய் அவரைக்காய் நறுக்கிட்டு கேரட் நறுக்கும்போது நீள்வாக்கில் நறுக்கி சேர்த்தோம்னா காய் சேமாக இருக்கும். கட்டிங் அழகாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீள்வாக்கில் நறுக்கி சேர்த்தோம்னா சரி. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் போல் வதக்குனதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது அந்த உப்பு, காய், மஞ்சள் பொடி அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப முங்கிடக்கூடாது. பொரியல் அப்படின்னா கொஞ்சம் பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி பார்த்துக்கிறேன். எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு தட்டு வச்சு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாம் பார்க்கலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போது பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அடியில் தண்ணி இல்லை. இப்போது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல பொரியல் பொடி, அதை சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கும்போது ஒரு நல்ல சுவை தரும். பொரியலுக்குன்னு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பொடியை தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு வதக்கு அந்த பொரியல் பொடியோட காய் எல்லா பக்கமும் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு பிடிச்சது அப்படின்னா தேங்காய் பூ திருவி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொரியல் அப்படின்னாலே தேங்காய் சேர்த்தா தான் அது சுவை தரும். இப்போ துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த காய் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். எனக்கு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் சுத்தமாக போயிருச்சு. நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கிறேன்.